வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு விலங்கியல் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன கொஷின் வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சீம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் ஏதேனும் ஒன்றினை எழுதுக. மனித அண்டசெல்லின் படம் வரைந்து பாகம் குறி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குவி பரிணாமம் விரிபரிணாமம் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. செல்லியல் தனிமைப்படுத்தல் என்றால் என்ன, சைமாலஜி எனப்படுவது யாது, அதன் பயன்களை எழுதுக. இயற்கை வேளாண்மையின் முக்கிய பண்புகளை எழுதுக. இந்தியாவில் உள்ள உயிரி பல்வகைத்தன்மை இடங்களை பட்டியலிடுக. நீர் மாசுபாடினை தடுக்க எந்த வகையான தடுத்தல் முறையினை கையாளலாம். அடுத்து எவையேனும் 3 வைரஸ் பால்வினை தொற்று நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் விளக்குக. இந்தியாவில் ஆம்னியோசென்டென்சிஸ் சட்டப்பூர்வமாக தடை விதிப்பிருப்பது ஏன். பேசிலரி சீதபேதி மற்றும் அபிபிக் சீதபேதி ஒப்பிட்டு வேறுபடுத்துக. மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரபியல் மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துக்கள் யாவை. நெகிழிகள் இனிமேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கழிவாக இருக்கப் போவதில்லை, இதற்கான உயிரி தீர்வு என்ன. பசுமை இல்ல வாயு இல்லாவிட்டால் பூமி என்னவாக இருக்கும். ஜீன் சிகிச்சை பயன்படுத்தப்படும் 2 உத்திகளை விளக்குக. மனித மரபணு திட்டத்தின் முக்கிய இலக்குகளை எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மகப்பேறு மற்றும் பாலூட்டுதலின் ஆக்சிடோசின் மற்றும் ரிலாக்சின் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக. மலட்டுத்தன்மை வரையறுக்கும் அதற்கான காரணங்களை விளக்குக. இன மேம்பாட்டின் முறைகளை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்சன் சிற்றினமாக்கல் கேட்டிருக்காங்க. மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்புகளை பட்டியலிடுக. யூகேரியட்டுகளின் படியெடுத்தல் நடைபெறும் முறையினை விளக்குக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாக்கோப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எலைசா சோதனையின் மூலம் எய்ட்ஸ் நோயினை கண்டறியும் முறைகளை விளக்குக. அயல்நாட்டு உயிரினங்களின் உள்ளேற்றம் பற்றி விவரிக்கவும். ஒவ்வொரு உயிரினமும் அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வினை புரிகின்றன. உயிரற்ற காரணிகளுக்கான விலங்குகளின் உள்ள துலங்கல்களின் வகைகளை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு விலங்கியல் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.